ஓகேங்க. குட் ஈவ்னிங் ஆல். ஐம் டாக்டர் இளமதி. இப்ப நான் வந்து எத பத்தி பேச போறோம் அப்டின்னா, தொராகிக் வெர்டிப்ரே பத்தி நான் வந்து எக்ஸ்ப்ளைன் பண்ண போறேன். அது வந்து ஃபுல்லா என்னால எக்ஸ்ப்ளைன் பண்ண முடியுமான்னு தெரியல. அதனால தான் அவுட்லுக் அண்ட் இன்டர்பிரிட்டேஷன் போட்டிருக்கேன். என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூல இருக்கிற பாயிண்ட்ஸ மட்டும் நான் சொல்லப் போறேன். நெக்ஸ்ட் ஸ்லைட்ண்ணா. தொராகிக் வெர்டிப்ரே அதுல வந்து இருக்கக்கூடிய அனாட்டமிக்கல் காம்போனன்ட்ஸ்ன்னு சொல்றதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட்டு இந்த தொராகிக் வெர்டிப்ரே பத்தி சொல்லிடுறேன். இது வந்து என்னன்னா, அம் டோட்டலா வந்து பார்த்தோன்னா, வெர்டிபிரல் காலம் அப்படி இல்லன்னா ஸ்பைன் அப்படின்னு சொல்லுவோம். அது வந்து பார்த்தீன்னா, 33 வெர்டிப்ரேயால வந்து மேட் அப் ஆனது அந்த வெர்டிபிரல் காலம் அப்படின்னு சொல்லுவோம். அதுல இருக்கக்கூடிய ஒரு பார்ட் தான் வந்து பார்த்தீன்னா, தொராகிக் வெர்டிப்ரே. அந்த தொராகிக் வெர்டிப்ரே வந்து பார்த்தீன்னா, 12 தொராகிக் வெர்டிப்ரேஸ் வந்து இருக்கு. அந்த தொராகிக் வெர்டிப்ரேல வந்து டிபிக்கல் அண்ட் ஏடிபிக்கல்னு 2ஆ பிரிக்கிறோம். டிபிக்கல்ங்கிறது வந்து பார்த்தீன்னா, 2 டூ 8 இருக்கிறது வந்து டிபிக்கல் தொராகிக் வெர்டிப்ரே அப்படின்னு சொல்லுவோம். அடுத்தது வந்து 1, 9, 10, 11, 12 அப்படி இருக்கிறது வந்து ஏடிபிக்கல் தொராகிக் வெர்டிப்ரே அப்படின்னு சொல்லுவோம். அடுத்தது வந்து அனாட்டமிக்கல் காம்போனன்ட்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்கிறது. அதுல என்னென்ன பார்ட் இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, ம் தொராகிக் வெர்டிப்ரேல வந்து எல்லா வெர்டிப்ரேக்கு இருக்கிற மாதிரியான காமன் ஃபீச்சர்ஸ் இருக்கும். எக்ஸ்ட்ரா இதுல வந்து அ இத ஐடென்டிஃபிகேஷன் பண்றதுக்கான ஒரு ஃபீச்சர் என்னன்னா, அ காஸ்டல் ஃபேஸெட்ஸ் வந்து இருக்கும். அம் இந்த வெர்டிப்ரேல இருக்கக்கூடிய பார்ட்ஸ் மட்டும் இப்ப சொல்றேன். என்னென்னன்னா, பாடி இருக்கும். அடுத்தது வந்து சுப்பீரியர் அண்ட் இன்ஃபீரியர் அம் அம் ம் ஆர்டிகுலர் ப்ராசஸ் இருக்கும். பெடிசில்ஸ் இருக்கும். லேமினே இருக்கும். ட்ரான்ஸ்வர்ஸ் ப்ராசஸ் இருக்கும். ஸ்பைனஸ் ப்ராசஸ் இருக்கும். அதுக்கப்புறம் டெமி ஃபேஸெட்ஸ் அண்ட் காஸ்டல் ஃபேஸெட்ஸ் வந்து இருக்கும். இந்த ஃபேஸெட்ஸ் வந்து 6 வந்து இருக்கும். காஸ்டல் ஃபேஸெட்ஸ். 4 டெமி ஃபேஸெட்ஸு, 2 வந்து ஃபுல்லா ஃபார்ம் ஆயிருக்கிற ஃபேஸெட்ஸ் இருக்கும். நெக்ஸ்ட் ஸ்லைட்ண்ணா. இந்த இதுல வந்து என்ன இருக்கும்னா, இந்த தொராகிக் வெர்டிப்ரே வந்து அம் செர்விக்கல் வெர்டிப்ரேக்கும், லம்பர் வெர்டிப்ரேக்கும் இன்டர்மிட்டன்ட்டா இருக்கக்கூடிய பார்ட் தான் வந்து பார்த்தீங்கன்னா, தொராகிக் வெர்டிப்ரே அப்படின்னு இருக்கும். இதுல வந்து பார்த்தீங்கன்னா, இன்டர்வெர்டிபிரல் டிஸ்க்க பத்தி சொல்லியிருப்பாங்க. இந்த இன்டர்வெர்டிபிரல் டிஸ்க் வந்து பார்த்தோம்னா, அம் ஃபைப்ரோ கார்டிலேஜினஸ் சப்ஸ்டன்ஸா இருக்கும். இது வந்து பார்த்தோம்னா, 2 வெர்டிபிரல் பாடிக்கு நடுவுல இருக்கிறது தான் வந்து பார்த்தோம்னா, இன்டர்வெர்டிபிரல் டிஸ்க் அப்படின்னு சொல்லுவோம். இந்த இன்டர்வெர்டிபிரல் டிஸ்க் இருக்கிறதுனால தான் நம்மளுக்கு வந்து ஷாக் அப்சார்ப்ஷன் அந்த மாதிரி இருக்கிற ஒரு ஒரு ஷாக் அப்சார்ப்ஷனுக்கு வந்து இது வந்து யூஸ் ஆகும். ஒரு குஷன் மாதிரி வந்து இது வந்து வொர்க் பண்ணும். அந்த இன்டர்வெர்டிபிரல் டிஸ்க் பத்தி சொல்லும்போது என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, ம் செர்விக்கல் வெர்டிப்ரா 2ண்ட் வெர்டிப்ரால இருந்து தான் 2ண்ட் அண்ட் 3 அங்கருந்து தான் வந்து பார்த்தோம்னா, இந்த இன்டர்வெர்டிபிரல் டிஸ்க் வந்து ஸ்டார்ட் ஆக ஆரம்பிக்கும். அடுத்தது வந்து சேக்ரமும், லம்பாரும் ஜாயின் ஆகுற பிளேஸ்ல வந்து அந்த இன்டர்வெர்டிபிரல் டிஸ்க் வந்து கம்ப்ளீட் ஆயிடும். அதாவது காக்சிஸ் இருக்குதுல்ல, வெர்டிப்ராவுல காக்சிஸ் பார்ட்ல வந்து இந்த இன்டர்வெர்டிபிரல் டிஸ்க் வந்து இருக்காது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. மொத்தமே வந்து பார்த்தீங்கன்னா, 23 டிஸ்க்ஸ் தான் வந்து இருக்குன்னு சொல்லியிருப்பாங்க. அம் அ இதுல அடுத்த பாயிண்ட் என்ன இருக்கும்னா, முன்னாடி நான் வந்து எக்ஸ்ப்ளைன் பண்ணது தான். அந்த வெர்டிப்ராவ பத்தி இருக்கும். நெக்ஸ்ட் ஸ்லைட்ண்ணா. இதுல வந்து டிஸ்டிங்யூஷிங் ஃபியூச்சர்ஸ் என்ன டிஸ்டிங்யூஷிங் ஃபீச்சர்ஸ்னா, இதுல இருக்கிற முன்னாடி சொன்ன மாதிரி தான் இதுல இருக்கக்கூடிய அம் டெமி ஃபேஸெட்ஸ் இருக்குன்னு சொன்னோம்ல. அந்த டெமி ஃபேஸெட்ஸ வச்சு தான் வந்து நம்ம வந்து இந்த லம்பார் வெர்டிப்ரேவ வந்து மத்த வெர்டிப்ரேஸ்லருந்து நம்ம டிஃபரன்ஷியேட் பண்ண முடியும். அடுத்த பாயிண்ட் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, இந்த தொராகிக் வெர்டிப்ரேவோட பாடி வந்து ஹார்ட் ஷேப்ல இருக்கும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஃபர்ஸ்ட் இருக்கிறது வந்து அம் செர்விக்கல் வெர்டிப்ரே மாதிரியான ரிசெம்பிள் பண்ணியிருக்கும். ஃபர்ஸ்ட் தொராகிக் வெர்டிப்ரேவோட பாடி. லாஸ்ட் வந்து லம்பார் வெர்டிப்ரே வந்து ரிசெம்பிள் பண்ணியிருக்கும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இதுல வந்து இதுல இருக்கக்கூடிய சுப்பீரியர் அண்ட் இன்ஃபீரியர் ஆர்டிகுலர் ஃபேஸெட்ஸ்ல தான் வந்து பார்த்தோம்னா, அந்த ரிப்ஸ் வந்து ஆர்டிகுலேட் ஆகி ஜாயிண்ட்ஸ ஃபார்ம் பண்ணுது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க.
மத்த வெர்டிபிராவ கம்பேர் பண்ணும்போது, இந்த தொராசிக் வெர்டிபிராவோட ஸ்பைன் வந்து ரொம்ப லாங்கா இருக்கும். ஸ்பைனஸ் ப்ராசஸ் வந்து லாங்கா இருக்கும் அப்படின்னு ஒரு பாயிண்ட் சொல்லியிருப்பாங்க. நெக்ஸ்ட் ஸ்லைட்ண்ணா. அண்ணா நெக்ஸ்ட் ஸ்லைட் ப்ளீஸ். ஃபோன் ஹேங் ஆயிருக்கு. ஒரே நிமிஷம். ஓகேண்ணா. அடுத்தது வந்து ஒவ்வொரு தொராசிக் வெர்டிபிரே பத்தியும் நம்ம தனித்தனியா இதுல குடுத்திருப்பேன். என்ன அப்படிங்கிறது மாதிரி. ஆ ஃபர்ஸ்ட்டு வந்து பார்த்தோன்னா, அந்த ஃபர்ஸ்ட்டு தொராசிக் வெர்டிபிரே வந்து பார்த்தோன்னா, ஆர்டிகுலர் ஃபேஸெட்ஸ் இருக்கும் பாடியோட எதிர் சைட்ஸ்ல. அதுக்கப்புறம் வந்து பார்த்தோன்னா, டெமி ஃபேஸெட்ஸ் வந்து இருக்கும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸ்பைனஸ் ப்ராசஸ் வந்து இதுக்கு ஸ்பெசிஃபிக்கா சொல்லியிருப்பாங்க. திக்கா இருக்கும். ஆல்மோஸ்ட் ஹரிசாண்டலா இருக்கும்னு சொல்லியிருப்பாங்க. அதேபோல 12த் தொராசிக் வெர்டிபிரேவும் வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்பைனஸ் ப்ராசஸ் ஆல்மோஸ்ட் வந்து ஹரிசாண்டலா தான் இருக்கும். அடுத்தது வந்து இந்த T1 அ வெர்டிபிராவுக்கு கீழ வந்து ஸ்பைனல் நர்வ் வந்து T1 வந்து பாஸ் ஆகும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. நெக்ஸ்ட் ஸ்லைட்ண்ணா. அதேபோல இன்னொரு பாயிண்ட் இதுல என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, அதுல வந்து அம் ஆர்ச் ஒண்ணு அண்ணா ப்ரீவியஸ் ஸ்லைட் பாருங்கண்ணா. இதுல இருக்கக்கூடிய அப்பர் வெர்டிபிரல் நாட்ச் வந்து ரொம்ப டீப்பரா இருக்கும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. மத்த தொராசிக் வெர்டிபிரய கம்பேர் பண்ணும்போது, அப்பர் வெர்டிபிரல் நாட்ச் வந்து இதுல டீப்பரா இருக்கும்னு சொல்லியிருப்பாங்க. இது ஒரு பாயிண்ட் சொல்லியிருப்பாங்க. நெக்ஸ்ட் ஸ்லைட்ண்ணா. நெக்ஸ்ட் மத்த எல்லா தொராசிக் வெர்டிபிரேக்கும் செகண்ட் வந்து பார்த்தோன்னா, செகண்ட் வெர்டிபிரா வந்து T1 கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் லார்ஜரா இருக்கும்னு சொல்லியிருப்பாங்க. அதுக்கு கீழ வந்து தொராசிக் ஸ்பைனல் நர்வ் 2 வந்து பாஸ் ஆகும்னு சொல்லியிருப்பாங்க. அதேபோல 3க்கு வந்து 3 வெர்டிபிரேக்கு கீழ அந்த 3 தொராசிக் ஸ்பைனல் நர்வ் வந்து பாஸ் ஆகும்னு சொல்லியிருப்பாங்க. அதேபோல 4த், 5த் 4த், 5த், 6த், 7த், 8த், 9த், 10த் எல்லாத்துக்குமே அதே மாரி அதுக்கு கரஸ்பாண்டான ஸ்பைனல் நர்வ் வந்து அதுக்கு கீழ வந்து பாஸ் ஆகும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. 4த், 5த்துக்கு வந்து ஸ்பெசிஃபிக்கா என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, அந்த 4த் அண்ட் 5த் தொராசிக் வெர்டிபிரே வந்து மேடப்ரியம் ஸ்டெர்னை அங்க ஜாயின் ஆகுற பிளேஸ்ல வந்து அது இருக்கும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதேபோல அ T8 அண்ட் T9 வந்து சிஃபாய்ட் ப்ராசஸ் இருக்கிற இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா, ஃபவுண்ட் ஆகும்னு சொல்லியிருப்பாங்க. நெக்ஸ்ட் ஸ்லைட்ண்ணா. இதுல வந்து T9ல வந்து ஸ்பெசிஃபிக்கா என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, இதுல வந்து அம் அ நோ டெமி ஃபேஸெட்ஸ் வந்து இருக்கும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதேபோல இதுக்கு வந்து இதுவும் வந்து இந்த சிஃபாய்ட் ப்ராசஸ் இருக்குல்ல, அந்த ஸ்டெர்னத்தோட சிஃபாய்ட் ப்ராசஸ் லெவல்ல தான் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இதுக்கு கீழ வந்து T9 நர்வ் வந்து தொராசிக் ஸ்பைனல் நர்வ்ஸ் பாஸ் ஆகும்னு சொல்லியிருப்பாங்க. T10 வந்து பார்த்தோம்னா, என்டயர் ஆர்டிகுலர் ஃபேஸெட் வந்து இருக்கும் எதிர் சைட்ல. இதுல வந்து பார்த்தீன்னா, அ அ லேட்ரல் பெடிசல் சர்ஃபேஸ் வந்து இருக்கும். இதுக்கு இன்ஃபீரியரா வந்து பார்த்தீன்னா, எந்த ஒரு ஃபேஸட்ஸுமே வந்து பிளேஸ் ஆகியிருக்காது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. நெக்ஸ்ட் இதுக்கு கீழ வந்து தொராசிக் ஸ்பைனல் நர்வ் 10 வந்து பாஸ் ஆகும்னு சொல்லியிருப்பாங்க. அதேபோல இந்த T11, T12 இது எல்லாமே சொல்லியிருப்பாங்க. T12க்கு வந்து பார்த்தோன்னா, டி அ 11 இருக்கிற மாதிரியே இருக்கும். ஆனா, இந்த டிரான்ஸ்வர்ஸ் ப்ராசஸ் மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா, ஆல்மோஸ்ட் வந்து ஹாரிசான்டலா இருக்கும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இந்த T12 வெர்டிபிரா வந்து பார்த்தோன்னா, பார்க்கறதுக்கு வந்து லம்பர் வெர்டிபிரே மாதிரியே வந்து இருக்கும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஆனா வந்து, இதுல இருக்கக்கூடிய டிரான்ஸ்வர்ஸ் ப்ராசஸ் வந்து இதுல 3 எலிவேஷன்ஸ் இருக்கும். சுப்பீரியர், இன்ஃபீரியர், லேட்டரல் டியூபர்கிள்ஸ் வந்து இருக்கும். Superior and inferior tubercle correspond to mammillary and accessory process of the lumbar vertebrae. பார்க்கறதுக்கு வந்து அந்த லம்பர் வெர்டிபிரா இருக்கிற மாதிரியான மேமிலரி அண்ட் ப்ராசஸ் மாதிரி இருக்கும். ஆனா வந்து இது வந்து டிஃபரன்ஷியேட் ஆகி இருக்கு அப்படின்னு சொல்லியிருப்பாங்க.
இதுக்கு கீழ thoracic spinal node 12 வந்து பாஸ் ஆகும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. நெக்ஸ்ட் ஸ்லைட்ங்க. இந்த ஒரு ஸ்லைட் பார்த்தாவே நமக்கு வந்து தெரிஞ்சிடும். இந்த 12 thoracic vertebrae-ல இருக்கக்கூடிய ஃபீச்சர்ஸ் எல்லாமே டிஸ்டிங்விஷ் பண்ணி நம்ம சொல்லிக்கலாம். எப்படின்னா, இதுல டிபிக்கல், ஏடிபிக்கல்னு பிரிச்சிருக்காங்க. டிபிக்கலா இருக்கக்கூடியது T12 2லிருந்து T8ன்னு சொன்னேன். அதே ஏடிபிக்கல் T1, T9, T10, T11, T12. அடுத்தது வெர்டிபிரல் பாடி. வெர்டிபிரல் பாடி வந்து அம் டிபிக்கல்க்கு எல்லாத்துக்குமே ஹார்ட் ஷேப்ல இருக்கும். அதேபோல ஏடிபிக்கல்லயும் T9, T10, T11க்கு வந்து ஹார்ட் ஷேப்ல இருக்கும். T1க்கு செர்விக்கல் டைப்ல இருக்கும். T12க்கு லம்பர் டைப்ல இருக்கும். இதுல வந்து சுப்பீரியர் காஸ்டல் ஃபேஸட் வந்து எல்லா thoracic vertebrae-க்குமே வந்து பிரசன்ட் ஆகியிருக்கும். இன்ஃபீரியர் காஸ்டல் ஃபேஸட் வந்து டிபிக்கலா இருக்கிறதுக்கு எல்லாத்துக்குமே பிரசன்ட் ஆகியிருக்கும். T1ல இன்கம்ப்ளீட்டா இருக்கும். அதேபோல T12ல வந்து எவர்ட்டடா இருக்கும். கான்கேவா இல்லாம எவர்ட்டடா இருக்கும். T9, T10, T11ல வந்து இன்ஃபீரியர் காஸ்டல் ஃபேஸட் இருக்காது. அடுத்தது டிரான்ஸ்வர்ஸ் ஆர்டிகுலர் ஃபேஸட் வந்து டிபிக்கலா இருக்கிறதுக்கு இருக்கும். T1லயும் இருக்கும். T9, T10ல இருக்கும். T11, T12ல இருக்காது. ஸ்பைன் வந்து டிபிக்கல் வந்து லாங்கா இருக்கும். மத்த வெர்டிபிரேஸ கம்பேர் பண்ணும்போது ரொம்ப லாங்கா இருக்கும். thoracic vertebrae-ஓட ஸ்பைன் காமனாவே. அதுல டிபிக்கல்ல எல்லாத்துக்குமே லாங்கா இருக்கும். T1ல கொஞ்சம் லாங்கா இருக்கும், ஹாரிசான்டலா இருக்கும். அதேபோல T12லயும் வந்து ஹாரிசான்டலா இருக்கும். மத்தது எல்லாத்துக்குமே லாங்கா இருக்கும். நெக்ஸ்ட் ஸ்லைட்னா. அடுத்தது ஜாயின்ட்ஸ் ஆஃப் thoracic vertebrae. நெக்ஸ்ட் ஸ்லைட் ப்ளீஸ். ஒரு 10 செகண்ட்ஸ். ஹலோ. ஓகே டாக்டர், யூ கேன் ப்ரொசீட். சொல்லுங்க. இப்ப வந்து பார்த்தோம்னா, அந்த 2 வெர்டிபிரேஸ் இருக்குல்ல, வெர்டிபிரே பாடிஸ வந்து ஜாயின் பண்ணக்கூடிய ஜாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா, கார்டிலேஜினஸ் டைப்பா இருக்கும். ஃபைப்ரோ கார்டிலேஜா இருக்கும். அத வந்து என்ன சொல்றோம்ன்னு பார்த்தோம்னா, சிம்பைசிஸ்ன்னு சொல்றோம். அடுத்தது வந்து வெர்டிபிரல் ஆர்ச்சஸ்க்கு இன் பிட்வீன்ல இருக்கக்கூடிய ஜாயிண்ட் வந்து பார்த்தோம்னா, ஃபேஸட் ஜாயிண்ட்ன்னு சொல்றோம். அந்த ஃபேஸட் ஜாயிண்ட் வந்து சினோவியல் டைப் ஜாயிண்ட் அப்படின்னு சொல்றோம். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, காஸ்டோவெர்டிபிரல் ஜாயிண்ட். காஸ்டோவெர்டிபிரல் ஜாயிண்ட் அப்படிங்கிறது என்னன்னா, நம்மளோட ரிப்ஸையும் இந்த வெர்டிபிரல் காலத்தையும் வந்து ஜாயின் பண்ணக்கூடியது தான் வந்து பார்த்தீங்கன்னா, காஸ்டோவெர்டிபிரல் ஜாயிண்ட்ன்னு சொல்றோம். அது thoracic ஸ்பைன்ல இருக்கக்கூடியது. அது வந்து என்ன ஆகும்னா, ரிப்போட ரிப் வந்து எதோடலாம் நம்மளோட thoracic vertebrae-ஓட ஜாயின் ஆகி இந்த காஸ்டோவெர்டிபிரல் ஜாயிண்ட்ட ஃபார்ம் பண்ணும்னா, superior costal facet of the corresponding vertebrae, inferior costal facet of the superior vertebrae, um, intervertebral disc separating the two vertebrae. அது முடிஞ்சிச்சு. என்னன்னா, ஒரு அந்த ரிப் வந்து ஒரு வெர்டிபிராவோட சுப்பீரியர் காஸ்டல் ஃபேஸட் இருக்கிறோடைய கரஸ்பாண்டிங் வெர்டிபிரேவோடையும் இன்ஃபீரியர் காஸ்டல் ஃபேஸட் ஆஃப் த சுப்பீரியர் வெர்டிபிரே மேல இருக்கிற வெர்டிபிரேவோட இன்ஃபீரியர் காஸ்டல் ஃபேஸட் அதே போல அந்த இப்போ ரிப் 2னா அந்த செகண்ட் thoracic vertebrae-ஓட சுப்பீரியர் காஸ்டல் ஃபேஸட் ஃபர்ஸ்ட் thoracic vertebrae-ஓட இன்ஃபீரியர் காஸ்டல் ஃபேஸட்டோட ஜாயின் ஆகி இந்த காஸ்டோவெர்டிபிரல் ஜாயிண்ட்ட வந்து ஃபார்ம் பண்ணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. நெக்ஸ்ட் வந்து இந்த ஜாயிண்ட்குள்ள வந்து இன்டர் ஆர்டிகுலர் லிகமெண்ட் ஒண்ணு இருக்கும். அந்த லிகமெண்ட் வந்து என்ன பண்ணும், ரிப்போட ஹெட்ட வந்து இன்டர்வெர்டிபிரல் டிஸ்கோட ஜாயின் பண்ணும். நெக்ஸ்ட் லைன்னா. அடுத்தது வந்து பார்த்தோன்னா, காஸ்டோ டிரான்ஸ்வர்ஸ் ஜாயிண்ட் அது ஒண்ணு நம்ம மிஸ் பண்ணியிருப்போம் முன்னாடி சொல்லும்போது. அந்த காஸ்டோ டிரான்ஸ்வர்ஸ் ஜாயிண்ட் அப்படிங்கிறது என்னன்னா, நம்ம வெர்டிபிராவோட டிரான்ஸ்வர்ஸ் ப்ராசஸ்ல இருக்கக்கூடிய ஃபேஸட்டோட அந்த ரிப்போட நெக் பார்ட்ல வந்து ஒரு டியூபர்குல் இருக்கும். அது வந்து ஜாயிண்ட் ஆகி காஸ்டோ டிரான்ஸ்வர்ஸ் ஜாயிண்ட்ட வந்து ஃபார்ம் பண்ணும். இது வந்து ஸ்கிமாட்டிக் எக்ஸ்பிளனேஷன். இது எல்லாமே ஒரு முன்னாடி சொன்ன ஜாயிண்ட்ஸ் எல்லாமே இதுல இருக்கும். நெக்ஸ்ட் ஸ்லைட்னா. அடுத்தது லிகமெண்ட்ஸ் ஆஃப் த thoracic vertebrae. நெக்ஸ்ட் ஸ்லைட் ப்ளீஸ். இதுல வந்து பார்த்தீங்கன்னா, anterior longitudinal ligament, posterior longitudinal ligaments, supraspinous ligament, interspinous ligament, intertransverse ligament அது மாரி நெறைய லிகமெண்ட்ஸ் இருக்கு. 6 லிகமெண்ட் தான் இருக்கும்.
இந்த ஆன்டீரியர் லாங்கிட்யூடினல் லிகமெண்ட் வந்து என்னன்னா, ஃபுல்லா அந்த வெர்டிபிரல் பாடிஸ் இருக்குல்ல, அந்த வெர்டிபிரல் பாடிஸோட ஃபுல் பார்ட்டையுமே வந்து கவர் பண்ணி இருக்கிறது தான் வந்து பார்த்தீங்கன்னா, ஆன்டீரியர் லாங்கிட்யூடினல் லிகமெண்ட் அப்படின்னு சொல்றோம். இது தொராசிக் வெர்டிபிரேக்கு மட்டும் இருக்காது. எல்லா வெர்டிபிரேஸ்க்குமே இந்த லிகமெண்ட் வந்து பிரசென்ட் ஆயிருக்கும். அதே மாரி போஸ்டீரியர் லாங்கிட்யூடினல் லிகமெண்ட் அப்படிங்கிறது வந்து அந்த போஸ்டீரியர் பார்ட் ஆஃப் த அந்த வெர்டிபிராவோட பாடியோட போஸ்டீரியர் பார்ட்ல வந்து ஃபுல்லா கவர் ஆகி இருக்கிறது தான் வந்து போஸ்டீரியர் லாங்கிட்யூடினல் லிகமெண்ட் அப்படின்னு சொல்றோம். அடுத்தது லிகமெண்டம் ஃப்ளாவம்னு ஒண்ணு இருக்கும். அந்த லிகமெண்டம் ஃப்ளாவம் அப்படிங்கிறது அந்த வெர்டிபிராவோட லாமினா பார்ட் இருக்குல்ல, அந்த லாமினா பார்ட்டோட ஆன்டீரியர் பார்ட்ட வந்து கவர் பண்ணியிருக்கிறது தான் வந்து லிகமெண்டம் ஃப்ளாவம் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்தது வந்து இன்டர் டிரான்ஸ்வர்ஸ் லிகமெண்ட். இன்டர் டிரான்ஸ்வர்ஸ் லிகமெண்ட்ங்கிறது ஒரு ஃபர்ஸ்ட் தொராகிக் வெர்டிபிரா, செகண்ட் தொராகிக் வெர்டிபிரா 2 பார்ட்டுக்கூட இருக்கக்கூடிய டிரான்ஸ்வர்ஸ் ப்ராசஸ் இருக்குல்ல, அது ஜாயின் பண்ணக்கூடியது இன்டர் டிரான்ஸ்வர்ஸ் லிகமெண்ட். அடுத்தது வந்து இன்டர் ஸ்பைனஸ் லிகமெண்ட். இன்டர் ஸ்பைனஸ் லிகமெண்ட்னா ஒரு வெர்டிபிராவோட ஸ்பைனஸ் ப்ராசஸையும், இன்னொரு வெர்டிபிராவோட ஸ்பைனஸ் ப்ராசஸையும் அ ஜாயின் பண்ணக்கூடியது இன்டர் ஸ்பைனஸ் ப்ராசஸ். சுப்ரா ஸ்பைனஸ் ப்ராசஸ்ன்னு ஒண்ணு இருக்கும். லிகமெண்ட்ன்னு ஒண்ணு சாரி. சுப்ரா ஸ்பைனஸ் லிகமெண்ட்ன்னு ஒண்ணு இருக்கும். அந்த சுப்ரா ஸ்பைனஸ் லிகமெண்ட் அப்படிங்கிறது என்னன்னா, ம் அந்த ஸ்பைன் இருக்குல்ல, வெர்டிபிரல் வெர்டிபிராவோட ஒரு பார்ட் இது ஸ்பைனு. போஸ்டீரியரா இருக்கக்கூடிய இது. அந்த பார்ட்டுக்கு மேல ஃபுல்லா கவர் பண்ணி இருக்கும். நெக்ஸ்ட் ஸ்லைட்னா. இதுல வந்து அந்த லிகமெண்ட்ஸ் எல்லாமே குடுத்திருப்பேன். நெக்ஸ்ட் ஸ்லைட்னா. மசில்ஸ் ரிலேட்டட் டூ thoracic vertebrae. நெக்ஸ்ட் ஸ்லைட் ப்ளீஸ். இந்த thoracic ஸ்பைன்ல வந்து பார்த்தீங்கன்னா, 3 மேஜர் மசில்ஸ் வந்து நம்ம வந்து இந்த thoracic வெர்டிபிராவோட கனெக்ட் ஆகியிருக்கும். அத வந்து பார்த்தீங்கன்னா, 3ஆ டிவைட் பண்ணுவோம். ஒண்ணு வந்து சூப்பர்ஃபிஷியல் பேக் மசில்ஸ், இன்டர்மீடியேட் பேக் மசில்ஸ், அடுத்தது இன்ட்ரின்சிக் அப்படின்னு சொல்லுவோம். இன்ட்ரின்சிக் பேக் மசில் அப்படின்னு சொல்லுவோம். இந்த சூப்பர்ஃபிஷியல் பேக் மசில்ஸ்ல வந்து என்னென்ன இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, ட்ரெபீசியஸ் இருக்கும். அந்த ஸ்கின்னுக்கு அடுத்த லெவல்ல இருக்கக்கூடியது. அதான் சூப்பர்ஃபிஷியல். அதுல வந்து பார்த்தீங்கன்னா, ட்ரெபீசியஸ் இருக்கும். ட்ரெபீசியஸ்க்கு நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, ராம்பாய்டஸ் இருக்கும். ராம்பாய்டஸ் மேஜர், மைனர் அது எல்லாமே இருக்கும். அடுத்தது வந்து லாட்டிஸ்மஸ் டார்சி. மேல வந்து லெவிட்டர் இருக்கும். லெவிட்டர் ஸ்கேப்புலி. கீழ வந்து லாட்டிஸ்மஸ் டார்சி இருக்கும். இதோட இந்த சூப்பர்ஃபிஷியல் பேக் மசிலோட ஒர்க் என்னன்னா, நம்மளோட அப்பர் லிம்போட மூவ்மென்ட்க்கு வந்து இது வந்து யூஸ் ஆகும். அதான் சூப்பர்ஃபிஷியல் பேக் மசில். நெக்ஸ்ட் வந்து இன்டர்மீடியேட் பேக் மசில். இன்டர்மீடியேட் பேக் மசில்ல வந்து 2 கேட்டகரிஸ் இருக்கு. அதுல என்னன்னா 2 மசில்ஸ் தான் இருக்கும். ஒண்ணு வந்து என்னன்னா, அ செரேட்டஸ் போஸ்டீரியர் சுப்பீரியர், செரேட்டஸ் போஸ்டீரியர் இன்ஃபீரியர். இது 2மே வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளோட இன்ஸ்பிரேஷன் அண்ட் எக்ஸ்பிரேஷன் இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அதாவது நம்மளோட ரிப் கேஜ் வந்து எலிவேட் பண்றது, டிப்ரஸ் பண்ற ஒர்க்க வந்து பண்றது தான் இந்த இன்டர்மீடியேட் பேக் மசில்ஸோட வேல. நெக்ஸ்ட்டு இன்ட்ரின்சிக் பேக் மசில் சொல்லுவோம். இதுல வந்து பார்த்தீங்கன்னா 2 இருக்கு. எரெக்டர் ஸ்பைனி, டிரான்ஸ்வர்ஸ் ஸ்பைனாலிஸ். இந்த எரெக்டர் ஸ்பைனைல 3 மசில்ஸ் வந்து இதுவாயிருக்கும். டிரான்ஸ்வர்ஸ் ஸ்பைனாலிஸ்லயும் 3 மசில்ஸ் வந்து சேர்ந்திருக்கும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் ஸ்லைட்னா. அண்ணா நெக்ஸ்ட் ஸ்லைட் ப்ளீஸ். ஒரு 5 செகண்ட்ஸ்ல சேஞ்ச் ஆகும். ஓகேண்ணா. ஓகே, யூ கேன் ப்ரெஸ். அந்த இன்ட்ரின்சிக் பேக் மசில் சொன்னேன்ல, எரெக்டர் ஸ்பைனி. அதுல வந்து இலியோகாஸ்டாலிஸ், லாங்கிஸ்மஸ் அண்ட் ஸ்பைனாலிஸ் இந்த 3 மசிலுமே வந்து எங்கருந்து சாரி. ம் இந்த இலியோகாஸ்டாலிஸ் வந்து பார்த்தோன்னா, இலியாக் கிரஸ்ட்லேருந்து ஆரிஜினேட் ஆகி, அந்த ஹோல் ஸ்பைன் இருக்குல்ல, அந்த ஸ்பைன்ல லாங்கிட்யூடினலா, வெர்டிகலா அப்படியே வந்து மேல நோக்கி போகும். அதே மாரி லாங்கிஸ்மஸ். நெக்ஸ்ட் வந்து ஸ்பைனாலிஸ். இந்த 3மே வந்து பார்த்தோன்னா, அம் T9 லெவல்லேருந்து இந்த லாங்கிஸ்மஸ் T9, T10லேருந்து T2, T1 அதுல போயிட்டு எண்ட் ஆகும். ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து அதுல வந்து டீப்பஸ்ட் இந்த இன்ட்ரின்சிக்லயே வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப டீப்பஸ்ட்டா இருக்குது டிரான்ஸ்வர்ஸ் ஸ்பைனாலே மசில். அந்த டிரான்ஸ்வர்ஸ் ஸ்பைனாலே வந்து பார்த்தீங்கன்னா, 3 பார்ட் இருக்கும். 3 மசில்ஸ் இருக்கும். அது வந்து பார்த்தீங்கன்னா, செமி ஸ்பைனாலிஸ், மல்டிஃபிடஸ் அண்ட் ரொட்டேட்டர்ஸ். இது 3த்தோட ஆரிஜின் அண்ட் இன்செர்ஷன் எப்படி இருக்கும்னா, அ ஒரு வெர்டிபிரால இருந்து அ 4 வெர்டிபிரா லெவல் வரைக்கும். கீழ இருந்து ஒரு 4 வெர்டிபிராவோட டிரான்ஸ்வர்ஸ் ப்ராசஸ ஃபுல்லா இது கவர் பண்ணியிருக்கும்.
அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, மல்டிஃபிடஸ் வந்து 2-4 வெர்டிபிரா வந்து கவர் பண்ணியிருக்கும். அந்த மாதிரி. ட்ரான்ஸ்வர்ஸ் ப்ராசஸ் ஃபுல்லாத்தையுமே கவர் பண்ணியிருக்கும். அது ரொட்டேட்டர்ஸ் வந்து பார்த்தோன்னா, அ அ 1லேருந்து 2 வெர்டிபிரல் லெவல்ல வந்து பார்த்தீங்கன்னா, கவர் பண்ணியிருக்கும் அந்த மசில். நெக்ஸ்ட் ஸ்லைட்னா. அடுத்தது வந்து இதில ஒரு பாயிண்ட் அண்ணா ப்ரீவியஸ் ப்ளீஸ். தொராக்கிக் ஸ்பேஸ் ஃபேசியான்னு ஒண்ணு இருக்கு. அது வந்து தொரக்கோலம்பர் ஃபேசியா. அதுல வந்து என்னன்னு சொல்லியிருப்போம்னா, இது வந்து ஒரு டைமண்ட் ஷேப்பா இருக்கக்கூடிய ஒரு கனெக்டிவ் டிஷ்யூ. அது வந்து என்ன பண்ணும்னா, தொராக்கிக் அண்ட் லம்பர் பார்ட் ஆஃப் தி டீப் ஃபேசியா அது வந்து இன்ட்ரின்சிக் பேக் மசில் இருக்குல்ல, அது எல்லாத்தையுமே கவர் பண்ணி இருக்கக்கூடியது தான் வந்து பார்த்தீங்கன்னா, தொரக்கோலம்பர் ஃபேசியா அப்படின்னு சொல்லுவோம். அது டைமண்ட் ஷேப்ல இருக்கும்னு சொல்லியிருப்பாங்க. நெக்ஸ்ட் ஸ்லைட். அண்ணா நெக்ஸ்ட் ஸ்லைட்ண்ணா. Yeah, I changed. இந்த மசில்ஸ் எல்லாமே இதில ரீப்ரசன்ட் பண்ணியிருப்பேன். என்னென்ன மசில்ஸ் வந்து தொராக்கிக் வெர்டிபிராவோட ரிலேட் ஆகியிருக்குன்னு சொன்னது. ஃபர்ஸ்ட்டு சூப்பர்ஃபிஷியலா இருக்கக்கூடியது ட்ரபீசியஸ், அடுத்தது ராம்பாய்டஸ், மேஜர், மைனர் அதெல்லாம். அடுத்தது வந்து இதுல வந்து எரப்டார் ஸ்பைனி மசில் அத பத்தி குடுத்திருப்பேன். நெக்ஸ்ட் லைனா. இது வந்து அ செரேட்டஸ் போஸ்டீரியர் சுப்பீரியர், செரேட்டஸ் போஸ்டீரியர் இன்ஃபீரியர். இது வந்து பார்த்தீங்கன்னா, இன்டர்மீடியேட் மசிலு. நெக்ஸ்ட்டு இந்த செரேட்டஸ் ஆன்டீரியர் எதுக்காக குடுத்துருக்கேன் அப்டின்னா, அதுவுமே வந்து பார்த்தோம்னா, அந்த மீடியல் பார்டர் ஆஃப் த ஸ்கேப்புலாலருந்து ஆரிஜின் ஆகும். அதுவுமே வந்து தொராக்கிக் வெர்டிபிராவ கவர் பண்ணிட்டு தான் இருக்கும். அது வந்து அதுக்கு கரஸ்பாண்டன்டான இந்த ரிப்ஸோட மீடியல் மிட் பார்ட்ல போயிட்டு இன்செர்ஷன் ஆகும். நெக்ஸ்ட் ஸ்லைட்னா. இதுல வந்து இந்த லா 3 ஒண்ணா இருக்கிறது வந்து ரொட்டேட்டார் மசிலு. இது எல்லாமே வந்து இந்த டிரான்ஸ்வர்ஸ் ஸ்பைனாலிஸ் மசில் ஃபர்ஸ்ட், செகண்ட் இருக்கிறது. இது ரொட்டேட்டார். கீழ இருக்கிறது டயப்ரம். நெக்ஸ்ட் ஸ்லைட்னா. நர்வ் இன்னர்வேஷன் டூ தொராக்ஸ். நெக்ஸ்ட் ஸ்லைட் ப்ளீஸ். அந்த நர்வ் இன்னர்வேஷன்ல வந்து பார்த்தோம்னா, அந்த ஆன்டீரியர் தொராக்கிக் நர்வே வந்து பார்த்தீங்கன்னா, ஆன்டீரியர் ராமையிலிருந்து T1லேருந்து T12 இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, இன்டர்காஸ்டல் நர்வ்ஸ்ன்னு சொல்லுவோம். அ T12 வந்து பார்த்தீங்கன்னா, சப்காஸ்டல் நர்வ் அப்படின்னு சொல்லுவோம். இந்த இன்டர்காஸ்டல் நர்வ்ஸ் வந்து அ திரும்பவும் பிரான்ச்சஸா செப்பரேட் பண்ணுவோம். அம் அது வந்து கம்யூனிகேஷன் பிரான்ச்சு, கொலேட்டல் பிரான்ச்சு, லேட்ரல் குட்டேனியஸ் பிரான்ச்சு, ஆன்டீரியர் குட்டேனியஸ் பிரான்ச்சு, மஸ்குலர் பிரான்ச்சு, ப்ளூரல் சென்சரி பிரான்ச், பெரிட்டோனியல் சென்சரி பிரான்ச். நெக்ஸ்ட் ஸ்லைட் ப்ளீஸ். அதிலேயே வந்து பார்த்தீங்கன்னா, சென்சரி இன்னோவேஷனும் இருக்கும். மோட்டார் இன்னோவேஷனுமே வந்து இருக்கும் இந்த தொராசிக் நர்வ்ல. மோட்டார் இன்னோவேஷன்றது வந்து பார்த்தீங்கன்னா, அம் தொராசிக் ரீஜியன்ல இருக்கக்கூடிய எல்லாத்துக்குமே மசில்ஸ் எல்லாத்துக்குமே வந்து சப்ளை பண்ணக்கூடியது மோட்டார் இன்னோவேஷன். சென்சரி இன்னோவேஷன்ங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, பரைட்டல் ஃப்ளோராவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, அதோட சப்ளை வந்து இருக்கும். நெக்ஸ்ட் வந்து அண்ணா ப்ரீவியஸ் ஸ்லைட் ப்ளீஸ். இதுல வந்து என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, இதுலயுமே இந்த நர்வ்ஸயுமே வந்து பார்த்தீங்கன்னா, டிபிக்கல், ஏடிபிக்கல்னு 2 செப்பரேட் பண்ணியிருப்பாங்க. அந்த டிபிக்கல் வந்து பார்த்தீங்கன்னா, T1, T2, T7, T11. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, சாரி ஏடிபிக்கல் வந்து T1, T2, T7, T11 வந்து ஏடிபிக்கல் அண்ட் டிபிக்கல் வந்து பார்த்தீங்கன்னா, T3லேருந்து T6 வரைக்கும் இருக்கிறது டிபிக்கல் நர்வ் சொல்லுவோம். அது ஒவ்வொன்னுத்துக்குமே வந்து எது எதுக்கெல்லாம் இன்னோவேட் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பார்ட்ல குடுத்துருப்பாங்க. T1, T2 வந்து பார்த்தீங்கன்னா, மீடியல் சைட் ஆஃப் த ஆர்ம்க்கு வந்து சப்ளை பண்ணும். T3லேருந்து T6 இருக்குல்ல, டிபிக்கல் தொராசிக் நர்வ் அது வந்து எதுக்கு சப்ளை பண்ணும்னு பார்த்தீங்கன்னா, இன்டர்காஸ்டல் மசிலுக்கும், பரைட்டல் ஃப்ளூராவுக்கும், ஸ்கின்க்கும் அந்த தொராசிக் ரீஜியன்ல இருக்கிற ஸ்கின்ஸ்க்கும் வந்து சப்ளை பண்ணும். T7, T11 வந்து பார்த்தீங்கன்னா, தொராக்கிக் கேவிட்டி, அப்டோமினல் வால்க்கு வந்து சப்ளை பண்ணும். நெக்ஸ்ட் ஸ்லைட் ப்ளீஸ். இதுல வந்து தொராக்கிக் சிம்பத்தெட்டிக் ட்ரங்க் அப்படின்னு ஒண்ணு சொல்லியிருப்பேன். தொராக்கிக் சிம்பத்தெட்டிக் ட்ரங்க் அப்படிங்கிறது ஒண்ணும் கிடையாது. ஒரு கேங்க்லியனேட்டட் செயினா இருக்கும் அது. அதுல வந்து பார்த்தீங்கன்னா, 12 கேங்க்லியன்ஸ் வந்து இருக்கும். தொராசிக் கேங்க்லியன் வந்து ஒவ்வொரு தொராசிக் வெர்டிபிரேக்கும் ஆம் லேட்டரல் சைட்ஸ்ல வந்து எய்தர் சைட்ஸ்லயுமே வந்து பார்த்தீங்கன்னா, இந்த கேங்க்லியன் வந்து
சிச்சுவேட் ஆகிருக்கும். இதில வந்து பார்த்தீங்கன்னா, இதிலுமே லேட்டரல் பிரான்ச், மீடியல் பிரான்ச் அப்படின்னு சொல்லிட்டு பிரிச்சிருப்பாங்க. இதில வந்து பார்த்தீங்கன்னா, அந்த லேட்டரல் பிரான்ச்ல இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, அந்த ஒவ்வொரு கேங்லியானும் வந்து பார்த்தீங்கன்னா, கரஸ்பாண்டிங் ஸ்பைனல் நர்வ்ஸ்ல வந்து இன்னர்வேட் ஆகும். அந்த ப்ரீ கேங்லியானிக் அப்படி ப்ரீ கேங்லியானிக் அண்ட் போஸ்ட் கேங்லியானிக் கம்யூனிகேஷன்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் இருக்கும். அந்த லேட்டரல் பிரான்ச்சஸ்ல. அந்த லேட்டரல் பிரான்ச் வந்து எதுக்கு சப்ளை பண்ணும்னா, லிம்ப்ஸ்க்கும் தொராசிக் வால்க்கும் வந்து பார்த்தீங்கன்னா சப்ளை பண்ணும். இது வந்து ப்ரீ கேங்லியானிக் அப்படிங்கிறது வந்து என்னன்னா, சென்சரி ப்ரீ கேங்லியானிக் வந்து அம் ம் மீடியல் பிரான்ச்சு. இந்த மீடியல் பிரான்ச் ஃபார் த விசிரா அதில வந்து பார்த்தீங்கன்னா, அந்த 5 இத வந்து ஃபர்ஸ்ட்டு 5 கேங்லியன் இருக்கும். 12 கேங்லியன் இருக்கும்னு சொன்னேன்ல. அதில ஃபர்ஸ்ட்டு 5 போஸ்ட் கேங்லியானிக் இது வந்து பார்த்தோன்னா என்ன ஆகும்னா, ஹார்ட்டு, கிரேட் வெசல்ஸ், லங்ஸ் எல்லாத்துக்குமே வந்து ஈசோஃபேகஸ்க்கு எல்லாத்துக்குமே டிஸ்ட்ரிபியூட் பண்ணும். அது ஒவ்வொன்னுத்துக்குமே ஒவ்வொரு இது சொல்லியிருப்பாங்க. பல்மனரி பிரான்ச்சஸ் வந்து பல்மனரி பிளெக்ஸஸ், கார்டியாக் பிரான்ச் வந்து கார்டியாக் பிளெக்ஸஸ், அயோர்டிக் பிரான்ச்சஸ் வந்து தொராசிக் அயோர்டிக் பிளெக்ஸஸ் எல்லாத்துக்குமே சப்ளை பண்ணும்னு சொல்லிட்டு, மீடியல் பிரான்ச்சஸ் ஃப்ரம் லோவர் 7 கேங்லியா 12 கேங்லியன் இருக்கும்னு சொன்னேன்ல. ஃபர்ஸ்ட்டு 5 அடுத்தது 5லருந்து 12 வரைக்கும் இருக்கிறது. அது வந்து என்ன சொல்லியிருக்கோம்னா, ப்ரீ கேங்லியானிக் இதுலருந்து வரும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா, அ கிரேட்டர் ஸ்பிளாங்க்னிக் நர்வ் அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, லெசர் ஸ்பிளாங்க்னிக் நர்வ் அண்டு லோவர் மோஸ்ட் ஸ்பிளாங்க்னிக் நர்வ்னு 3ஆ பிரிப்போம். அதுல வந்து பார்த்தீங்கன்னா, கிரேட்டர் ஸ்பிளாங்க்னிக் நர்வ் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, அந்த ந நர்வ் ரூட் வந்து 5லருந்து 9 வரைக்கும் இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, கிரேட்டர் ஸ்பிளாங்க்னிக் நர்வ்னு சொல்லுவோம். அது வந்து சீலியாக் பிரான்ச்க்கு வந்து இ இன்னர்வேஷன் பண்ணும். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, சுப்ரா ரீனல் கிளாண்டுக்கு பண்ணும். அடுத்தது வந்து லெசர் ஸ்பிளாங்க்னிக் நர்வ் அப்படிங்கிறது வந்து எதன் மூலமா ஃபார்ம் ஆகும்னு பார்த்தீங்கன்னா, அ 10த் வந்து 11த் ரூட் கேங்லியான் இருக்குல்ல, அதுலேருந்து ஃபார்ம் ஆகி, அது போயிட்டு டயப்ரத்துக்கும் சீலியாக் கேங்லியானுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா, இது பண்ணும். அடுத்தது அ லீஸ்ட் அ சுப்லா ஸ்பிளாங்க்னிக் நர்வ் லீஸ்ட் ஸ்பிளாங்க்னிக் நர்வ் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, லாஸ்ட் இருக்கக்கூடிய 12த் கேங்லியான்ல இருந்து பியர்ஸ் ஆகி, அதோட கோர்ஸ்லாம் சொல்லியிருப்பாங்க. எப்படி வந்து அது வந்து போகும் அப்படிங்கிற கோர்ஸ்லாம் சொல்லியிருப்பாங்க. டயப்ரம்ல வந்து பியர்ஸ் பண்ணி போயிட்டு, ரீனல் பிளெக்ஸஸ்க்கு வந்து இது பண்ணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இன்னர்வேட் பண்ணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. நெக்ஸ்ட் இதுல வந்து ஒரு பாயிண்ட் சொல்ல மறந்துட்டேன். என்னன்னா, இந்த மீடியல் பிரான்ச் வந்து சொன்னேன்ல ஃபார் விசிரா அப்படின்னு சொல்லிட்டு, அது வந்து போஸ்ட் கேங்லியானிக் இன்னர்வேஷனாவும் இருக்கும். அடுத்தது வந்து மீடியல் பிரான்ச் ஃப்ரம் லாஸ்ட் 7 இருக்குல்ல, அது வந்து பார்த்தீங்கன்னா, ப்ரீ கேங்லியானிக் இன்னர்வேஷனா இருக்கும். நெக்ஸ்ட் ஸ்லைட் ப்ளீஸ். அடுத்தது பேத்தாலஜிக்கல் கண்டிஷன் ரிலேட்டட் டூ thoracic vertebrae. நெக்ஸ்ட் ஸ்லைட் ப்ளீஸ். இது வந்து இதுல வந்து தொராகிக் ரெடிகுலோபதி இந்த ரெடிகுலோபதி அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, நர்வ் ரூட் பெயின் ஓகேவா? அது வந்து டயபெட்டிக் பேஷண்ட்டுக்கு சில பேருக்கு வந்து வரும். எனிட்டு டிஸ்க் இருக்கிறவங்களுக்கு வந்து வரும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஆஸ்டியோபோரோசிஸ் வந்து ஒரு கண்டிஷனா சொல்லியிருப்பாங்க. இதுல வந்து எப்படி வந்து ஆஸ்டியோபோரோசிஸ் ஃபார்ம் ஆகும் அப்படின்னா, வெர்டிபிரல் கம்ப்ரஷன் ஃப்ராக்சர் ஆனவங்களுக்கு வந்து பார்த்தோம்னா, இந்த ஆஸ்டியோபோரோசிஸ் ஃபார்ம் ஆகுறதுக்கு வந்து நெறைய சான்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்பைனல் கார்ட் கம்ப்ரஷன் அடுத்தது வந்து டிஸ்க் பல்ஜ் இருக்கும். நெக்ஸ்ட்டு ஸ்கோலியோசிஸ், கைபோசிஸ் அதெல்லாம் இதுல இருக்கும். அடுத்தது வந்து சுவர்மன்ஸ் டிசீஸ் அப்படிங்கிறது என்னன்னா, கைபோசிஸ் ஆஃப் த அ ஜுவைனல் கைபோசிஸ் தான் சுவர்மன்ஸ் டிசீஸ் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஆம் நெக்ஸ்ட் வந்து ஆன்கிலோசிஸ் ஸ்பான்டைலிட்டிஸ் வந்து வரும். அது ஒரு ஆர்த்ரைட்டிஸ் டைப்ல வரக்கூடியது. ஸ்பைனல் டியூமர்ஸ் வரலாம். ஸ்பைனல் டிபி வரலாம். அந்த ஸ்பைனல் டியூமர் வந்து பார்த்தோன்னா, முக்கியமா வந்து ஏதாவது ஒரு கேன்சர் வந்து அப்படி வருது அப்படின்னா, ஸ்பைன்ல 70% வந்து மெட்டாஸ்டேட்டிக் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த தொராகிக் ரீஜியன்ல தான் வந்து வரும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. 20% வந்து பார்த்தோம்னா, லம்பர் ரீஜியன்ல வரும். மத்தது வந்து பார்த்தீங்கன்னா, செர்விக்கல் ரீஜியன்ல வரும். மெட்டாஸ்டேட்டிக் கேன்சர் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, T4 சிண்ட்ரோம் அப்படின்னு ஒரு சிண்ட்ரோம் இதுல சொல்லியிருப்பாங்க. ம்.
இந்த T4 சிண்ட்ரோம் அப்படிங்கிறது என்னன்னா, இந்த அப்பர் எக்ஸ்ட்ரிமிட்டீஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா, பாரஸ்தீசிஸ் வந்து ஆகும். அதாவது சென்சேஷன் வந்து இல்லாம இருக்கும். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்லீப்பிங் கிரிப் சிண்ட்ரோம்னு சொல்லியிருப்பாங்க. அதுல வந்து அவங்களுக்கு வந்து அப்பர் அப்டாமினல் பெயின் வந்து இருக்கும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. நெக்ஸ்ட் ஸ்லைட்னா. அது எதனால வருதுன்னா, ஃப்ளோட்டிங் கிரிப்ஸ் வந்து ஹைப்பர் மொபிலிட்டி ஆகுறதுனால தான் இந்த ஸ்லீப்பிங் கிரிப் சிண்ட்ரோம் வரும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. நெக்ஸ்ட் ஸ்லைட் ப்ளீஸ். அண்ணா, நெக்ஸ்ட் ஸ்லைட் ப்ளீஸ். ஒரு ஃபோன் ஹேங் ஆயிருக்கு. ஒரு 2 செகண்ட்ஸ். நெக்ஸ்ட் இதுல வந்து என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, ஆம் இந்த நர்வ் ரூட் பெயின் வந்து எப்படியெல்லாம் வருது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அடுத்தது வந்து இந்த ஸ்பைனல் கார்ட்ல வந்து பஸ் ஃபார்ம் ஆச்சுன்னா, அது ஃபுல்லா வந்து பார்த்தீங்கன்னா, தொராக்கிக் கேஜ் ஃபுல்லாத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா, அஃபெக்ட் ஆகும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. சுப்பீரியர் வீனல் கேவல் அப்ஸ்ட்ரக்ஷன் வரலாம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. கோல்ட் அப்சஸ் அப்படிங்கிறது ஒரு பாயிண்ட் சொல்லியிருப்பாங்க. வெர்டிபிரல் காலம்ல கோல்ட் அப்சஸ் வரலாம் பேத்தாலஜிக்கல் கண்டிஷன்ல. இதுல கார்டியாக் பெயின் ஒண்ணு சொல்லியிருப்பாங்க. கார்டியாக் பெயின் எதனால வருது அப்படின்னா, இதுல வந்து இதோட அந்த கார்டியாக் மசில்ஸோட செ சென்சரி சிம்பத்தெட்டிக் நர்வ்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, அ தொராக்கிக் 5 செக்மென்ட் மூலமா ஸ்பைனல் கார்டோட தொராக்கிக் 5 செக்மென்ட் மூலமா வந்து இன்னர்வேட் ஆகுறதுனால, டார்சல் ரூட் கேங்க்லியன் மூலமா இன்னர்வேட் ஆகுறதுனால, அதோட ஃபோர் ஆர்ம் நம்மளோட செஸ்ட் பார்ட்டு, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, ஃபோர் ஆர்ம் அப்பர் பார்ட் ஆஃப் த செஸ்ட், ஃப்ரண்ட் ஆஃப் த செஸ்ட் அந்த இடத்துல எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, இன்னர்வேட்டட் பெயின் வந்து வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரேடியேட்டட் பெயின். நெக்ஸ்ட் இந்த பாயிண்ட் என்னன்னா, அதுல இந்த தொராசிக் இது இருக்குல்ல, அப்பர் 5 செக்மென்ட் அதுல இருக்கக்கூடிய டார்சல் ரூட் கேங்க்லியன் வந்து இந்த ஹார்ட்‌க்கு வந்து சப்ளை பண்றதுனால தான் அந்த பெயின் வந்து வருது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. நெக்ஸ்ட் ஸ்லைட்னா. அடுத்தது மேனிபுலேஷன்ஸ். நெக்ஸ்ட் ஸ்லைட் ப்ளீஸ். ஆக்சுவலா மேனிபுலேஷன் வரும்போது நம்ம வந்து ஸ்பைன்ல வந்து அ தொக்கணமோ, ஏதோ ஒரு நம்ம செய்யணும்னாவே நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லா தான் செய்யணும். எடுத்தோனே நம்ம வந்து மேனிபுலேஷன் மெத்தட்ஸ் வந்து ஸ்பைன்க்கு செய்யறத வந்து நம்ம வந்து மேக்ஸிமம் அவாய்ட் பண்ணிடணும். நெக்ஸ்ட் ஸ்லைட் ப்ளீஸ். இதுல வந்து அக்குப்ரெஷர் வந்து சொல்லியிருப்பாங்க. அக்குப்ரெஷர் வந்து பார்த்தோன்னா, அ இந்த மசில்ஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா, ஏதாவது ட்ரிகர் பாயிண்ட்ஸ் அந்த மாரி ஏதாவது இருந்துச்சு அப்டின்னா, அந்த டைம்ல வந்து நம்ம வந்து பண்ணோம்னா, அந்த ஒரு ப்ரெஷர் குடுத்தோம்னா, பிளட் ஃப்ளோ வந்து அந்த ஏரியாவுல வந்து பார்த்தோன்னா, ஃபர்ஸ்ட்டு இது கம்மியாகி அடுத்தது வந்து ஃபுல்லா பிளட் ஃப்ளோ வந்து இதுவாகி சப்ளை ஆகும் அப்டின்னு சொல்லியிருப்பாங்க. அது மூலமா வந்து பார்த்தோன்னா, ஆக்ஸிஜன் கிடைக்கிறதுனால, அங்க இருக்கக்கூடிய ட்ரிகர் பாயிண்ட்ஸ் வந்து கம்மியாகும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அடுத்தது வந்து ஃப்ரிக்ஷன் மெத்தட் சொல்லியிருப்பாங்க. அந்த ஃப்ரிக்ஷன் மெத்தட் எப்படி பண்ணணும்னா, ஃபிங்கர் டிப்ஸ் இல்லன்னா தம் வச்சு பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஒரு கொஞ்சமா பிரஷர் குடுத்து பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இதுலயுமே வந்து பார்த்தீங்கன்னா, பிளட் ஃப்ளோ வந்து இன்கிரீஸ் பண்ணுவோம். அதோட வந்து பார்த்தீங்கன்னா, டெம்பரேச்சர் அந்த குறிப்பிட்ட மசில்ஸ் அஃபெக்ட் ஆகியிருக்கிற இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா, டெம்பரேச்சரையும், பிளட் ஃப்ளோவுமே இன்கிரீஸ் பண்ணுவோம். அதனால வந்து என்ன ஆகும்னு பார்த்தோன்னா, மசில் எலாஸ்டிசிட்டி வந்து பார்த்தோம்னா, இன்கிரீஸ் ஆகும். அடுத்தது வந்து பார்த்தோன்னா, கொலாஜன் ஃபைபர் வந்து சில மசில் மூவ்மெண்ட்ட வந்து கம்மி பண்ணும். அத வந்து கம்மி பண்றதுக்கு வந்து இந்த டெம்பரேச்சர் வந்து யூஸ் ஆகும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இந்த ஃப்ரிக்ஷன் குடுக்குறது மூலியமா இருக்கக்கூடிய டெம்பரேச்சர் வந்து எலாஸ்டிசிட்டிய வந்து இன்கிரீஸ் பண்ணும். அந்த மசில் மூவ்மெண்ட்ட ரெஸ்ட்ரிக்ட் பண்ணக்கூடிய கொலாஜன் ஃபைபர்ஸ வந்து ப்ரோக் பண்ணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. நெக்ஸ்ட் ஸ்லைட். அடுத்தது பார்த்தோன்னா, மயோஃபேஷியல் ரிலீஸ் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இது வந்து எப்படி பண்ணணும் அப்படின்னா, ஃப்ளாட் ஹேண்ட்ஸ்ல வந்து பண்ணணும். இல்ல ஃபிங்கர்ஸ் வச்சு பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இது வந்து எங்க நம்ம பண்ணுவோம்னா, அப்பர் பேக்ல அந்த அந்த மாரி பிளேஸ்ல வந்து பண்ணிக்கலாம். ஏதாவது மசில் ப்ராப்ளம் இருந்தா நம்ம பண்ணிக்கலாம். அந்த தொராசிக் ரீஜியன்ல அந்த மாரி இருக்கும்போது பண்ணிக்கலாம். ஸ்பைன்ல ஏதாவது பிரச்சனை இருந்தா நம்ம வந்து எந்த ஒரு மேனிபுலேஷனுமே நம்ம வந்து பண்ணக்கூடாது. இதுல வந்து பார்த்தோன்னா, இந்த மயோஃபேஷியல் ரிலீஸ் பண்றதுனால, இந்த டைட்டா இருக்கக்கூடிய மசில்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, லூஸ் ஆகும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதேபோல டெம்பரேச்சர் வந்து இன்கிரீஸ் ஆகும்னு சொல்லியிருப்பாங்க. அதனால சாஃப்ட் டிஷ்யூ வந்து எலாஸ்டிசிட்டியும், ஃப்ளெக்சிபிலிட்டியும் வந்து இன்கிரீஸ் ஆகும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க.
லிம்ஃபாட்டிக் சர்க்குலேஷனும் இந்த மயோஃபேஷியல் ரிலீஸ் பண்ணும்போது இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. நெக்ஸ்ட் ஸ்லைட்ண்ணா. அடுத்தது இந்த ஸ்பைனல் மேனிபுலேஷன் சொன்னேன்ல, அந்த ஸ்பைனல் மேனிபுலேஷன் தெரப்பி வந்து பார்த்தோன்னா, ஆ பண்ணும்போது ஜாயிண்ட்ட வந்து ஸ்லைட்டா நம்ம வந்து மூவ் பண்ற மாரியும், அந்த மசாஜ் அந்த இது பண்றது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, பிசிக்கல் தெரப்பி வந்து லைட்டா தான் நம்ம பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இதுல வந்து பார்த்தோன்னா, எதுக்காக நம்ம வந்து பார்த்தோன்னா, இந்த ஸ்பைனல் மேனிபுலேஷன் பண்றோம்னா, அந்த ஜாயிண்ட்ஸ் நடுவுல இருக்கக்கூடிய பிரஷர வந்து ரிலீவ் பண்றதுக்கு, ஏதாவது இன்ஃப்ளமேஷன் இருந்துச்சுன்னா, ஆ இது பண்றதுக்காகவும், நர்வோட ஃபங்ஷன வந்து இம்ப்ரூவ் பண்றதுக்காக தான் இந்த ஸ்பைனல் மேனிபுலேஷன் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அது பண்ணும்போது சம்டைம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளோட அங்க இருக்கக்கூடிய நர்வ் இன்னர்வேஷன் மூலமா பேக் பெயின், நெக் பெயின், ஷோல்டர் பெயின் அது எல்லாத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து கியூர் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. கான்ட்ராஇண்டிகேஷன் எனி பேத்தாலஜி அண்ட் அந்த பெத்தாலஜில வந்து நம்ம முக்கியமா என்னன்னா, சிஏ இருக்கிறவங்க, டிபி ஸ்பைன் இருக்கிறவங்க, அவங்கள எல்லாமே தொடவே கூடாது. டிஸ்க் பல்ஜ் இருக்கிறவங்க, ப்ரோலாப்ஸ் இருக்கிறவங்க, டிஸ்க் ப்ரோலாப்ஸ் இருக்கிறவங்கலாம் பண்ணக்கூடாது. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, நியூராலஜிக்கல் அந்த கார்ட் கம்ப்ரஷன், கார்ட் ஐகோனா, ம் ஏதாவது நியூராலஜிக்கல் டெஃபிசிட் இருக்கிறவங்க, வாஸ்குலர்ல வந்து பார்த்தோன்னா, ஏதாவது அயோர்டிக் அனூரிசம், ப்ளீடிங் ஜாயிண்ட்ஸ் அந்த மாரி இருக்கிறவங்களுக்கு பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருப்பாங்க. ஒரு முக்கியமா வந்து டயக்னோசிஸ் நம்மளுக்கு என்ன அப்படின்றது தெரியல. ஸ்பைன்ல இருக்கக்கூடிய ஏதோ சின்ன கட்டி இருக்கு. அது வந்து நம்மளுக்கு அது ஃபுல்லா நம்மளால கன்ஃபார்மா டயக்னோஸ் பண்ண முடியல. அந்த மாரி கண்டிஷன்லயுமே நம்ம வந்து அ நம்ம வந்து குணமோ எந்த ஒரு மேனிபுலேஷனுமே பண்ணாம தவிர்க்கிறது தான் வந்து ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்றேன். தேங்க் யூ. Hello, sir. Thank you, doctor. Sir.